ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டில் சண்டே ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா செட்டிநாடு சிக்கன் கிரேவி பரோட்டாவோட. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த செட்டிநாடு கிரேவி கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும். நான் கொஞ்சம் எண்ணெய் எடுத்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் ஒரு 3 லவங்கம், பட்டை, ஒரு 3 ஏலக்காய், இதை நான் ஃபுல்லாக ஃப்ரை பண்ணிக்கிறேன். ஃப்ரை ஆனதும் ஒரு 3 பெரிய வெங்காயத்தை பேஸ்ட்டாக அரைச்சி அதையும் இதோட சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். வெங்காயம் முழுசாக ஃப்ரை ஆகட்டும், கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்குமே வெங்காயம் பேஸ்ட்டு நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா ஒரு 3.5 ஸ்பூனில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் இதோட சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா வதங்கட்டும். பச்சை ஸ்மெல் போனதும் 3 தக்காளி எடுத்திருக்கேன். தக்காளியும் மிக்சியில் போட்டு பேஸ்ட்டாக எடுத்திருக்கேன். இதுவுமே நல்லா வதங்கி வரட்டும். ஃபுல்லாக அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதங்கட்டும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் மல்லி, மிளகு, சீரகம், கசூரி மேத்தி, இதோட கூட கொஞ்சம் நான் லவங்கம், ஏலக்காய், பட்டை, ஸ்டார் அனி இது எல்லாத்தையும் செப்ரேட்டாக வறுத்து அதை நான் மிக்சிக்கு பவுடராக போட்டு நல்லா இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துருக்கேன். இந்த பொடியை நம்ம அந்த தக்காளி பேஸ்ட் வதங்கி இருக்கிறதோட கூட இதை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அடுத்து நான் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். நான் பேரிகா மிளகாத்தூள் சேர்த்துக்கிறதுனால காரம் கம்மி இருக்குது. ஸோ 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா கொஞ்சம் புதினாவும் கொத்தமல்லி இலையும் க்ளீன் பண்ணி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அடுத்து 1 kg சிக்கன், நல்லா வாஷ் பண்ண சிக்கன்னு இதோடு கூட சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா இந்த டிஷ்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த சிக்கன் வேகிறதுக்கு நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நிறைய தண்ணி சேர்க்க வேண்டாம், ஏன்னா சிக்கன்லேயே தண்ணி விடும். ஸோ இந்த அளவுக்கு தண்ணி போதும். ஸோ இப்போ இதை ஒரு 15 மினிட்ஸ்க்கு வேக விடலாம். இது வேகும்போது இன்பிட்வீன் நம்ம அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சம் ஒரு 10 பேரிகா மிளகாவும் கொஞ்சம் கேஷ்யூ நட்டும் ஊற வச்சுருக்கேன். இதை நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி சிக்கன் வெந்ததுக்கு அப்புறமா அதோட கூட இந்த பேஸ்ட்டையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் ஆல்மோஸ்ட் வெந்துடுச்சு. இப்போ நம்ம அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு இப்போ செட்டிநாடு சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ்.